Who is most consistent YouTuber? வேற யாரு? நான் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நான் பார்க்கும்போது நினச்சிட்டு இருப்பேன், என்னடா சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீடியோ போடுறதுல என்னடா இருக்குது, வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறது ஈஸியாக இருக்கலாமே, ஜாலியாக அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இதை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, கன்சிஸ்டன்சிங்கிறது எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைங்கிறது இப்போ தான் எனக்கே தெரியுது. அடேங்கப்பா, என்னென்ன பிரச்சனை வருது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது. கரண்ட்டு போயிடுது, ஃபோனில் சார்ஜ் இருக்க மாட்டேங்குது, லைட்டு இருக்க மாட்டேங்குது, கேமரா சரியாக இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது மாறி மாறி. பெரிய பெரிய யூடியூபர்லாம் சொல்லுவாங்க, என்னடா இதில் என்ன இருக்குது, ஜாலியாக வந்தோம்மா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு போயிடலாம் வரோம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது நிஜமாலுமே அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் போட்டு வந்திருப்போம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துருவோம், எல்லாம் பக்காவாக செட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஃபோனில் சார்ஜ் இருக்காது, இல்லாட்டி நம்ம வரத்துக்கு எங்கேயோ வெளியே போனால் வரத்துக்கு லேட் ஆயிரும், இல்லை கரண்ட்டு போயிடுது நேரத்துக்கு கரெக்டாக, வீடியோ எடுக்கிறது பிரச்சனையாக இருக்குது, ஒரு எடிட் பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று ஆகி போயிடுது, அதுக்கெல்லாம் நம்மளாம் காரணமாக முடியும். எல்லாமே ஏதாவது ஒன்று எதுலையாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. எடிட் பண்ணுறப்ப எதனா ஃபைல் கிராக் ஆகி அது ஒரு பக்கம் போயிடுது, அதுக்கும் நம்ம அதனால் வீடியோ வராது. ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா எப்படி வீடியோ எடுக்க முடியும், வீடியோ எப்படி போட முடியும், ஏதாவது ஒரு பிரச்சனை, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை, இங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னா பெரிய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடல அப்படின்னா திட்டாதீங்க. இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னா, 2 நாள் வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்தேன், அது எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு என் ஃபோனில் இருந்து. அதுவே இப்போ என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில. சரி, அதை தான் நம்ம அப்படியே ஒரு புலம்பலை போட்டுட்டு அதையே ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு என்னன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன். பைத்தியக்கார மாதிரி ஏதோ வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கன்சிஸ்டன்ஸாக இருக்க வீடியோ போடக்கூடாது, நம்ம கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடக்கூடாதுன்னு யாரோ தடுக்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நடக்கிறதுலாம் நடக்கிறதா பார்க்குறப்ப இனிமேட்டுக்கு நான் என்னன்னா, வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். எப்படியாச்சும் வாரம் ஒரு வீடியோ, அடுத்துக்கு 2 போடலாங்கிறதெல்லாம் கனவு தான். ஆனால் அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பயாவது ஏதாவது வரும். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இவ்வளோ தூரம் வரையும் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இது வெறும் இல்லை, வெறும் புலம்பல் வீடியோ தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.